உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு போக்குவரத்து கழகத்தில் ஆள் பற்றாக்குறையால் ஏடிஎம் பயணச்சீட்டு மிஷின்களுக்கு சார்ஜிங் வசதி இல்லை என்றும், சார்ஜிங் வசதி இல்லாததால் நடந்து கொண்டு பவர் பேங்க் மூலம் டிக்கெட் கொடுக்கும் அரசு போக்குவரத்து கழக நடத்துனர்கள். மேலும் திமுக ஆட்சியில் சென்னையில் 4000 ஏடிஎம் மிஷின்கள் வாங்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு டெப்போவிலும் 100க்கும் மேற்பட்ட மிஷின்கள் பழுதாகி இருக்கிறது. ஏடிஎம் இது பற்றிய மேலும் நூலை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தீபா இணைப்பில் இருக்கிறார். தீபா வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. பால் பற்றாக்குறையின் விளைவு காரணமாக தற்போது அரசு பேருந்துகளில் எலக்ட்ரானிக் டிக்கெட் மிஷின் சார்ஜிங் வசதி இல்லாமல் நடத்துனர் பவர் பேங்க் மூலம் டிக்கெட் கொடுக்கும் அவலம் தற்போது நமது சென்னையில் உள்ள அரசு பேருந்துகளில் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு டிஜிட்டல் டிக்கெட் பரிவர்த்தனைக்கான இடிஎம் பயணச்சீட்டு மிஷின் திமுக கொண்டு வரப்பட்டது. சுமார் சென்னையில் மட்டும் 4000 மிஷின்கள் கொள்முதல் செய்யப்பட்டது. இது குறிப்பாக எஸ்பிஐ மூலம் இது கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது ஆள் பற்றாக்குறை காரணமாக இடிஎம் சார்ஜ் செய்யும் வசதி இல்லாமல் டிஜிட்டல் முறையாக டிக்கெட் எடுப்பது என்றால் அவர்களிடம் காசு இல்லை, அதாவது டிஜிட்டல் கூகுள் பே மூலம் மட்டுமே தங்களால் டிக்கெட் எடுக்க முடியும் என்று வரும் அந்த பயணிகள் பேருந்தில் ஏறினால் அவர்களுக்கு அது காசு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும் என்று அவர்களை கீழே இறக்கிவிடும் அவலம் தற்போது அரசு பேருந்துகளில் ஏற்பட்டுள்ளது. இந்த இடிஎம் மிஷின்கள் 4000 ஒவ்வொரு டிப்போவிலும் பார்த்தீர்கள் என்றால் 150க்கும் மேலான அந்த இடிஎம் மிஷின்கள் பழுதடைந்துள்ளது. இதனால் இடிஎம் மிஷினே குறிப்பாக எலக்ட்ரானிக் டிக்கெட் மிஷின் என்று சொல்லப்படுகின்ற அந்த மிஷின் தற்போது அனைத்து பேருந்துகளிலும் இல்லாமல் இருப்பதால் டிஜிட்டல் முறையே தற்போது பேருந்துகளில் எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. இதனால் காசு இல்லாமல் இருப்பவர்கள் பேருந்தில் பயணம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது குறிப்பாக இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை அரசு எடுக்கவில்லை என்றும், இனி டிஜிட்டல் பேப்பர்லெஸ் என்று மற்ற மாநிலங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் நிலையில் தற்போது தாவேக அரசில் இந்த டிஜிட்டல் முறையே முற்றிலுமாக நிறுத்தப்படுவதாகவும், சில்லறை இருந்தால் மட்டுமே பேருந்தில் பயணம் செய்ய முடியும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு நடத்துனரும் பார்த்தீர்கள் என்றால் இந்த சார்ஜ் செய்வதற்கு ஆள் இல்லாமல் இருப்பதால் இந்த எலக்ட்ரானிக் டிக்கெட் மிஷினை தங்களுடைய பவர் பேங்க் மூலமாக சார்ஜ் செய்து அந்த டிக்கெட் கொடுக்கும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. 4000 மிஷினில் மற்ற எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் பழுதடைந்துள்ளதால் தற்போது எலக்ட்ரானிக் டிக்கெட் மிஷினை தற்போது பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த பேப்பர் டிக்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த டிக்கெட் கொண்டு வரப்படும் அவலமாக ஏற்பட்டுள்ளது தற்போது அரசு போக்குவரத்து துறை. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தீபா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.